அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவன், உண்மையுள்ளவர். எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, மேலானவைகளை நாடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். நம்ம 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பவுலோட முதல் மிஷனரி பயணத்தை தியானிச்சு வர்றோம். இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாசித்ததுல எல்லாம் பர்னபாவும் சவுலும் அப்படின்னே வந்திருக்கோம். இப்ப இதுல இருந்து இந்த 13வது வசனம், இந்த 9வது வசனத்துல இருந்தே பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு. இனி பவுல் அவனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சேர்ந்தவர்கள்ன்ற போது பர்னபா, அவங்க கூட யோவான் கூட வந்தார். மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவான். இந்த அவங்க 3 பேர் தான் வந்தாங்க. இப்ப பம்பிலியில் இருக்க பெர்கே அப்படின்ற பட்டணத்துக்கு வந்தாங்க. யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவங்க கூட உதவி ஊழியம் செய்து வந்த யோவான், மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவான் உதவி ஊழியம் செய்தார்னு இந்த அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த யோவான் இனி நான் உங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போயிட்டார். இந்த ஊழிய பிரயாணத்துல பாதியிலே திரும்பி போயிட்டார். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். இப்ப இங்க அந்தியோகியால இருந்துதான் முதல் வசனத்துல அந்தியோகியா பட்டணத்துல இருந்துதான் கிளம்புனாங்கன்னு பார்த்தோம். இப்ப போற வழியில இன்னொரு அந்தியோகியா பட்டணத்துக்கு அவங்க போறாங்க. அங்க ஜெப ஆலயத்துல போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப பவுலும் பர்னபாவும் மட்டும்தான் போறாங்க. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, ஜெப ஆலயத்துல வழக்கமா வாசிக்கிற பிரகாரமா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமத்துல இருந்தும் வாசிச்சாங்க. நியாய பிரமாணம்ன்றது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகம் தான் நியாய பிரமாண புஸ்தகங்கள். தீர்க்க தரிசன ஆகமம் அப்படின்னு சொல்றது பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் 5, சிறிய தீர்க்க தரிசிகள் எழுதின புஸ்தகம் 12. இதுல குறிப்பிட்ட பகுதியை வாசித்து முடித்த பின்பு இப்ப சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இந்த புஸ்தகம், வேத புஸ்தகம் வாசிச்சு முடிச்ச உடனே ஜெப ஆலயத்தோட தலைவர்களா இருக்கிறவங்க பவுலையும் பர்னபாவையும் ஆள் அனுப்பி, நீங்க ஏதாச்சும் பேசணும்னா பேசுங்க, புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பவுல் கமாலியேலோட பாதத்துல உட்கார்ந்து கல்வி கற்றவர், நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். அதனால அவரை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இப்ப பவுல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, இஸ்ரவேலரே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களே, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை பவுல் ஆரம்பிக்கிறாரு.
இந்த பிரசங்கம் வந்து இந்த அதிகாரத்துல 41வது வசனம் வரைக்கும் பவுலோட பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்படை பண்ணி, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. தேவன் அவங்கள தெரிந்து கொண்டு பரதேசிய போல சஞ்சரித்து வந்த இந்த இஸ்ரவேல் மக்களை உயர்த்தி தமது புயத்தினாலே, தமது கரத்தினால அவங்க வந்து எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையாகி அடிமையா இருந்த அவங்க அங்க இருந்து புறப்பட்டு வந்தாங்க. சங்கீதம் 136:12 சொல்லியிருக்கு, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அங்க இருந்து எகிப்துல இருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருடைய வலது கரம் ரட்சிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. தம்முடைய புய பலத்தினாலே, தேவன் தம்முடைய புய பலத்தினாலே அவங்கள எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றார். 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்களை ஆதரித்து, வனாந்திரத்துல கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எகிப்துல இருந்து விடுதலையாக்கப்பட்ட அவங்க 40 வருஷம் வனாந்திர பாதையில நடந்து வந்தாங்க. அது வந்து ஆதரித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நெகேமியா 9வது அதிகாரம் 21வது வசனத்துல 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 40 வருஷம் தேவன் வனாந்திரத்துல அவங்கள ஆதரித்து வந்தார். கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து, இவங்களுக்கு கானான் தேசத்தை தான் தேவன் வாக்கு பண்ணி இருந்தாரு. இந்த கானான் தேசத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே இருந்த ஜாதிகளை இவங்க துரத்த வேண்டியதா இருந்துச்சு. உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, இந்த 7 ஜாதிகளை தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, அந்த 7 ஜாதியோட தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி தந்தார். 450 வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்க தலைமையின் கீழே தேவன் அவங்கள வழி நடத்தி வந்தார். இதுல கடைசி தீர்க்கதரிசி வந்து சாமுவேல். ஆவிக்குரிய தலைவர்களை தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுல கடைசியா தீர்க்கதரிசி சாமுவேல் நியாயம் விசாரித்து வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சாமுவேல்கிட்ட போய் எங்களுக்கு ராஜா வேணும், மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காங்க, அது போல எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுனுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இவங்க தேவனை நோக்கி எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டப்ப தேவன் முதல் ராஜாவா சவுலை ஏற்படுத்தினார். 40 வருஷம் சவுல் ஆட்சி செய்தான்.
பென்யமீன் கோத்திரம் தான். அவங்க அப்பா பேரு கீசு. கீசோட குமாரனாகிய சவுலை ஏற்படுத்தினார். பின்பு அவர் அவனை தள்ளி, தேவன் சவுலை தள்ளி விட்டார். ஏன் தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13-14 வசனத்துல, கில்கால்ல தேவன் எனக்காக 7 நாள் காத்திரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் சவுல் தேவனுக்கு சொன்னபடி 7 நாள் காத்திருக்காம, சாமுவேலுக்காக காத்திருக்காம தானே பலி செலுத்திட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன்ட்ட நான் இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறேன், நான் உன்னை புறம்பே தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 26-28 வசனத்துல வாசிக்கிறோம். அங்க என்ன சம்பவம்னா, அமலேக்கியரை முழுவதுமா அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சவுல்கிட்ட பேசினாரு. ஆனா இந்த சவுல் அந்த ராஜாவை கொலை செய்யல, விட்டுட்டான். கொஞ்சம் ஆடுகளை, நல்லா கொழு கொழுன்னு இருந்த ஆடுகளை தனியா எடுத்து வச்சிட்டான். தேவனுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் அவன்கிட்ட இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட உத்தமமான ஒருத்தனை நான் ராஜாவா ஏற்படுத்த போறேன், உன்னை புறம்பே தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவனை சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். தாவீதை ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்துறாரு. ஈசாயோட குமாரன் இந்த தாவீது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டாரு. அவருடைய சித்தத்தெல்லாம் செய்யறவனா கீழ்ப்படிதல் தாவீது இடத்துல காணப்பட்டுச்சு. அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தேவனே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், எனக்கு என்னுடைய சித்தத்தை அவன் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன்தான் அப்படின்னு சாட்சி சொன்னார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகரான இயேசுவை எழும்ப பண்ணினார். தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இஸ்ரவேலுக்கு இரட்சகராக பிறந்தாரு. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல, உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் சந்ததியில பிறக்கும்படி செய்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு மிஷினரி பயணமா போறாங்க. ஆனா யோவான் அவங்கள விட்டு பிரிந்து போயிட்டாரு. அங்க ஒரு அந்தியோகியான்ற பட்டணத்துல ஜெப ஆலயத்துல போய் ஓய்வு நாள்ல பவுலும் பர்னபாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிச்ச பிறகு ஜெப ஆலய தலைவர்கள் பவுலையும் பர்னபாவும் ஜனங்களுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பவுல் எழுந்திருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி வழி நடத்தி வந்தாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நடந்த சம்பவத்தை ஜனங்களுக்கு பவுல் விளக்கி சொல்றாரு. இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்தாங்க எகிப்து தேசத்துல. தம்முடைய புய பலத்தினால, தம்முடைய கரத்தின் வல்லமையினால அவங்கள விடுதலை செய்து கானானுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வர்ற வழியில 40 வருஷம் வனாந்திரத்துல தேவன் அவங்கள ஆதரித்து வந்தாரு. கானான் தேசத்துல இருக்கிற 7 ஜாதிகளை அழித்து அவங்களுடைய தேசத்தெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 450 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நியாயாதிபதிகள் மூலம் தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட போது சவுல அவங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தினாரு.
சவுல் 40 வருஷம் ராஜாவா இருந்தா. ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தேவன் அவரை புறம்பே தள்ளி தாவீதை தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீது ஈசாயின் மகனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாரு. தாவீதோட சந்ததியில இயேசு கிறிஸ்துவ எழும்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில பிறந்தார். மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்துல கூட இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதுல தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அங்க வாசிக்கிறோம். இந்த நாள்ல இப்படியா பவுலோட பிரசங்கத்துல இருந்து தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால விடுதலை செய்து 40 வருஷம் வனாந்திரத்துல ஆண்டவரே அவங்களை ஆதரித்து வந்தீர். ஆண்டவரே, அவங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, வழி நடத்தினீர். அதை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. நாங்க இந்த நாள்ல தியானித்தது போல தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கணும். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்படியா எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.